கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை வாசிக்கலாம். எல்லாரும் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 34:26 கடைசி வரியில் இருக்கிறது. எசேக்கியேல் 34:26. ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க. ஆங்கிலத்தில் வாசிங்க. வாசிங்க. 34:26. I will give you a new heart and put it in your spirit. லாஸ்ட் கடைசி வரி. There shall be showers of blessing. நீ வாசி கண்டுபிடிச்சிட்டியா? சரி, கஷ்டமா? மலையாளத்தில் வாசிக்கிறீங்களா? இல்ல, மலையாளத்தில். ஆமென். இவாஞ்சலின் நான் எடுத்துட்டியா? There shall be showers of blessings. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, ஆசீர்வாதமான மழை பெய்யும். 2025 ஆசீர்வாதமான மழை பெய்யும். விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறான். ஆமென். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை இந்த வருடத்திலே கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடத்திலே பாண்டிச்சேரி வரலாறு காணாத பெரிய மழையை என்ன பண்ணுச்சு? சந்தித்தது. இதுவரையிலும் பாண்டிச்சேரி பார்க்காத ஒரு மழை என்ன பண்ணி இருக்கிறது? வந்திருக்கிறது. காரு, 2 வீலர் அடிச்சுட்டு போனா பரவாயில்ல, 4 வீலர் கார் கூட என்ன ஆயிடுச்சு? அடிச்சுட்டு போற அளவுக்கு பாண்டிச்சேரியில மிக பெரிய ஒரு மழை என்னாச்சு? பெய்து முடித்தது. அல்லேலூயா. இனி அடுத்தது, இந்த வருடம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தின் மழையை என்ன பண்ண போகிறாரா? மழையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எப்ப கொடுக்கிறார்? லேவியராகமம் 26:4. ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்திலே கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை என்ன பண்ணுவாராம்? அவர் கொடுப்பார். ஆமென். நான் பேசும்போது கூட பேசுங்க. வீட்டில் பேசுற மாதிரி. அப்ப பாருங்க, தாராளமா பேசலாம், என்ன வேணாலும் பேசுங்க. பாருங்க, ஏற்ற நேரத்துல சமுத்திரத்திலே இருக்கிற திமிங்கலம் முதலாய் அவரை நோக்கி என்ன பண்ணுகிறதா? பார்க்கிறது. ஆகாரத்தை என்ன பண்ணுகிறார்? அவர் கொடுக்கிறார். ஆமென். அவ பாருங்க, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஏற்ற காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது என்ன? சகரியா 10:1. சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து, பின்மாறி இருக்கு பதிலா அங்கே 2025 ஆண்டுக்கான மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு அப்பொழுது கர்த்தர் பின்மாறி காலத்து மழை
2025 ஆண்டுக்கான மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அவர்களுக்கு வயல்வெளி இருக்குங்களா? வயல்வெளியில் எங்க வாமா? வயல்வெளி என்கிறது விளைகிற ஒரு இடம், விளைச்சல் உண்டாகிற இடம், நீ வேலை செய்கிற இடம், நீ சம்பாதிக்கிற இடம், நீ தொழில் பண்ணுகிற இடம். கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பயிர் உண்டாக, கர்த்தர் உங்களுக்கு பயிர் உண்டாக மழையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் கட்டளை இடுவார். ஆமென், அல்லேலூயா. நாம சம்பாதிக்கிறதும் வேறு ஒருத்தன் திங்கிறதும் இருக்கக்கூடாது. ஆமென். நீதிமான் செழிப்பான், நீதிமான் செழிப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு நீதிமான்? செய்கிறது யார் நீதிமான்? சொல்லுங்களா பார்க்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார்கள். அப்ப மாலதி யாருமா? சொல்லுவோம், சத்தமா சொல்லாமே. நாம் யாரு? நீதிமான். அவன் நான் செய்கிற காரியம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திலே கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஏதோ வருடமா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வசனத்தை நோக்கி திறப்பாங்க, வாசிப்பாங்க, அடுத்த வருஷம் எடுப்பாங்க. இது ஏதோ ஒரு பழக்கம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், பழக்கம் நினைக்க வேண்டாம். வேத புத்தகம் 66 புத்தகங்களாய் அடங்கியதா ஒரே ஒரு புஸ்தகம். நான் ஒரு சாவி கொத்து வச்சுக்கிறேன்னு வைங்க, எல்லாமே சாவிதான். ஆனா என் வண்டியை திறக்கிறதுக்கு எத்தனை சாவி வேணும்? ஒரே ஒரு சாவி தான் மேட்ச் ஆகும். ஆமென். அப்போ வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனா இந்த 2025க்கு ஒரு சாவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அதையே நீங்க சொல்லி கர்த்தர்ட்ட கேட்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? ஆமென். பாருங்க, கொரியாவில், தென்கொரியாவில் ஒரு பெரிய சபை இருக்கிறது. அவங்களோட உபதேசம் என்னன்னா, நேம் இட் கிளைமேட். என்னவா? நேம் இட், நீ சொல்லு, அதை நீ கேளு. அப்ப இன்னைக்கு நம்ம என்னத்தை அறிக்கை செய்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனுக்கு தெரியாத ஆண்டவரே, அதான் வந்திருக்கிறேன் சொல்லல. ஆமா ஆண்டவரே, உன் வார்த்தையின்படியே பாருங்க. அப்ப இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாயில என்ன பண்ணுவோம்? அறிக்கை செய்வோம். கர்த்தர் நமக்கு மழையை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதமான மழையை சொல்லுங்க. எல்லாருடைய சத்தமும் வரல நினைக்கிறேன். ஆசீர்வாதம் மழைய கர்த்தர் எனக்கு கட்டளை இடுவார். ஆமென். யார் என்னவா சொல்லிட்டு போட்டோம். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி யார் என்ன சொல்ல? ஒரு மழை பெய்யுது வச்சுக்கோங்க, மழை பெய்யுது. அந்த மழை பெய்யறத பார்த்து ஒரு கரும்பு ஜூஸ் போடுறானே, கரும்பு ஜூஸ் என்னப்பா இல்லை இந்தியாவில் தான் நினைக்கிறீங்க போடுறவன்கிட்ட போய் இன்னைக்கு மழை எப்படிங்க இருந்தது? சக்கை போடுதுங்க. என்ன சொல்லுவான்? சரி, இங்க போறோம் வானர்பட்டு, அங்க யாரு இருக்கிறா? ஏங்க மழை பெஞ்சது வண்டியில எப்படிங்க பெஞ்சது? வெளுத்து வாங்கிச்சு, வெளுத்து வாங்கிடுச்சு. பஞ்சு வியாபாரிகிட்ட போயிட்ட, எப்படிங்க மழை பெஞ்சது? லேசா பெஞ்சது. ஒரு ஜூஸ் கடைக்காரர்கிட்ட போய் கேட்கறது, எப்படிங்க மழை பெஞ்சது? குளிஞ்சு எடுத்துருச்சுங்க.
டாஸ்மாக் கடைக்கு போய் கேட்கணும், மழை எப்படி கும்முன்னு பேச்சுருக்கா? ஐயா டாக்டரே போச்சு, திடீர்னு ஞாபகம் வர்றதுனால தான் சொல்றேன். ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கிறோம், மழை இப்படி அம்மா போச்சு, மழை எப்படி போய் நார்மல் போலீஸ்கார்ட்ட போய் கேட்கிறோம், மழை எப்படிங்க போயிடுது? மாமூலா பேர் இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று என்ன பண்ணுவான், பேஞ்ச மழை ஒண்ணுதான், ஆனா அவனுடைய பார்வை தான் வித்தியாசம். அவனுடைய பார்வை பழக்கம் வளர்ந்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனசை மாத்திக்குவோம். நம்முடைய மனசை எதுக்கு சொல்றேன்னா சிரிக்க சொல்லல, நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக விசுவாசத்தோடு பார்ப்போமானால் தேவன் இந்த வருடத்துல உனக்கு ஆசீர்வாதமான மழையை கொடுப்பான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யோபின் புஸ்தகம் 37 வாசிக்க வேண்டாம், 1-5 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 37 1-5 வரையிலும் அவருடைய சத்தம், அவருடைய மின்னல், அவருடைய மழை. சத்தம், மின்னல், மழை. சத்தம், மின்னல், மழை. 3 காரியத்தை அங்க சொல்லுகிறாங்க. சத்தம் என்கிறது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. சத்தம் யாரை குறிக்குது? பாருங்க, பிதா பேசுகிறார், ஜனங்க கேட்கிறாங்க, என்ன சொல்றாங்க? இடி முழக்கம், சத்தம். இயேசு கிறிஸ்து மின்னல், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி. ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்படி பாருக்கும்? என்னுடைய வருகை மின்னல், என்னுடைய வருகை மாம்சமான யாவர், யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல மாம்சமான யாவர் மேலே நாவிய நான் ஊற்றுவேன். அப்ப பாருங்க, அது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. அப்போ மின்னல், சத்தம் பிதா, மின்னல் இயேசு, மழை. 3 காரியங்களை நான் இன்னைக்கு 3 மழை, வேதத்துல நிறைய மழை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக 3 மழையை சொல்லுகிற மழை. யோபு புஸ்தகம் 37:6 இப்ப வாசிங்களே. உறைந்த மழையையும், உறைந்த மழை, அப்புறம் கல்மழை, நம்முடைய வல்லமையின் பெருமழை, பெருமழை. ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்ன மழை பெய்யும்? உறைந்த மழை, உறைந்த மழை, உறைந்த மழை பெய்யும், உறைந்த மழை. இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே உறைந்த மழை, உறைந்த மழை, சொல்லுங்க, உறைந்த மழை பெய்யும். இந்த வருடம் உங்க வாழ்க்கையிலே கல்மழை இல்லதப்பா, கல்மழை பெய்யும். இந்த வருடம் உங்க வாழ்க்கையில பெருமழை. வேதத்துல முக்கியமான 3 மலைகளிலே இது முக்கியமானது. மலை என்கிறது பிதாவினுடைய வாக்குத்தத்தம், பிதாவினுடைய வாக்குத்தத்தம். ஆகையினாலே நீங்க எருசலேமை விட்டு என்ன பண்ண வேண்டாம்? எருசலேமை, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமை விட்டு என்ன பண்ணாதீங்க? போகாதீங்க. அப்பொழுது அவர் மலையை என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவிங்கிற மலையை பெய்ய பண்ணுவார். ஆகையினாலே எருசலேமை விட்டு போகாதீங்க. இது யாருடைய வாக்குத்தத்தம்? அப்போ பிதா உறைந்த மலையை கட்டளை இடுகிறார், பிதா கல்மலையை கட்டளை இடுகிறார், பிதா பெருமலையை என்ன பண்ணுகிறாரா? கட்டளை இடுகிறார். எதற்காக உறைந்த மழை பெய்ய வேண்டும்? பாருங்கள், 1 வாசிக்கிறீர்களா? சங்கீதம் 147
16. சங்கீதம் 147:16. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறார். கர்த்தர் 2025ஆம் ஆண்டிலே உறைந்த மழையை உங்கள் மேலே பொழிய பண்ணுவார். எல்லாரும் தலையாட்டலாமா? ஆமென் சொல்லுங்க. என் மேலே என்ன மழை பெய்யும்? இந்த வருடம் உறைந்த மழை பெய்யும். ஆமென். இந்த உறைந்த மழையினுடைய சுபாவம் என்ன? இப்ப வாசிமா. பஞ்சை போல் உறைந்த மழை. பஞ்சை போல. பஞ்சு 2 காரியம். பஞ்சின் இடத்துல 2 காரியம். ஒன்று, பஞ்சு வெண்மையானது. எது சொன்னாலும் ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியம், பஞ்சு லகுவானது. பஞ்சு முதல் காரியம் வெண்மையானது. பாருங்க, உங்களுடைய பாவங்கள் சிவேரின் இருந்தாலும் பஞ்சை போல எப்படி ஆகுமா? வெண்மையாகும். அப்ப பஞ்சு என்கிறது வெண்மை. தேவன் நம்முடைய பாவத்தை, பாவ அழுக்க கழுவுவதற்காக உறைந்த மழையை இந்த வருஷம் என்னோட போறாரா? கட்டளை இடுகிறார். ஆமென். இரண்டாவது காரியம், பஞ்சு என்கிறது லகுவானது. லகுவானதுன்னா வெயிட் இல்லாத. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள். என்ன செய்யறேன்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க? உங்க பாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நுகத்தை நீங்க. அப்ப தேவன் இந்த வருடம் உன்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர். தேவன் அவருடைய நுகத்தை லகுவானது. கர்த்தருடைய நுகம் எப்பேற்பட்டது? லகுவானது. அதை நமக்கு என்ன பண்ணுகிறாரா? அப்போ தேவன் நம்ம இடத்துல இருக்கிற பாரத்தை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரம் இருக்கு. யாருக்குமே பிரச்சனையே இல்லைன்னு என்ன பண்ண முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனை, பாரம் இருதயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இருக்குது. அந்த பாரத்தை கர்த்தர் இந்த வருடம் அவர் தான் எடுத்துக்கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய பாரத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை லகுவாக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் உறைந்த மழையினுடைய முதலாவது சுபாவம். ஆமென். இரண்டாவது சுபாவம் பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. இல்லம்மா, 16, 16, 14. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீது எங்கும் குளிர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி மேல தரை மேல் கிடந்தது. உறைந்த பனி, உறைந்த மழை. இங்கே வனாந்திரத்துல குளிர்ச்சியான ஒரு வஸ்து என்ன பண்ணிக்கிறதா? சிறியது சிறியது கொடியத்தனையானது தரையிலே கிடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க அதைய போய் என்ன பண்ணாங்களா? அதைய போய் பொறுக்கிட்டு பாருங்க, யாரும் குச்சி வச்சு என்ன பண்ணல. மன்னா தேவை என்றால் நீ குனிஞ்சுதான் எடுக்க வேண்டும். குனிஞ்சுதான் எடுக்க வேண்டும். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், நானே ஜீவனுள்ள மன்னா. இந்த மன்னா பூமிக்கு வருகிற பொழுது உறைந்த மழை பெய்கிறது. அவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை முன்னணியிலே லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
லூக்கா 2:7. அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார், போட்டால். மன்னாவாகிய இயேசு பூமிக்கு வந்த போது முன்னணையிலே கிடத்தப்பட்டார். ஆமென். ஏன்? அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தது போதும். கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பூலோகத்துக்கு வந்தார். இது இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மை. ஆமென். அப்ப உறைந்த மலை முதல் காரியம் பாவத்தை கழுவுகிற அனுபவம். இரண்டாவது அனுபவம் நம்முடைய பாரத்தை வாங்கி கொள்ளுகிற அனுபவம். மூன்றாவது அனுபவம் தாழ்மை என்கிற சுபாவத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். ஆமென். பாருங்க, கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல. ஒருவேளை வெளியில தாழ்மை இருக்கலாம், எத்தனை பேருக்கு இருதயத்துல தாழ்மை இருக்கிறது யோசித்து பாருங்க. குறைந்தமல்ல மன தாழ்மையை குறிக்கிறது. ஆச்சுங்களா? நாலாவது காரியம் 51 சங்கீதம் 7 வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்போ பாவம் கழுவப்படுகிற அனுபவம் தான் உறைந்த மலை சொல்றோம். இன்னும் ஒரு காரியம் இந்த உறைந்த மலையில சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:13. கோடை காலத்தில் உறைந்த மழை எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதி தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான். கோடை காலத்திலே உறைந்த மழை எப்படியோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதி. ஸ்தானாதிபதினா யாரு? யாரு ஸ்தானாதிபதினா யாருங்க? ரெப்ரசன்டேட்டிவ். கரெக்டா? நம்முடைய பிரதிநிதி. சிஸ்டர் கரெக்டுங்களா? சார் ஸ்தானாதிபதிங்கிறதுக்கு நம்முடைய சொல்லாம வேற என்ன வார்த்தை இருக்கு சொல்லுங்க. நம்முடைய பிரதிநிதி என்கிறவன் தான் யாரு? ஸ்தானாதிபதி, அம்பாசிடர். நான் போக முடியல, அதற்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்? இன்னொருத்தரை என்னுடைய பிரதிநிதியாய் அனுப்புகிறேன்னு. அவன் தான் ஸ்தானாதிபதி. அவன் எப்படி இருப்பானா, கோடை காலத்துல உறைந்த மலை எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையுள்ள. ஒரு உதாரணம், தெரிந்த காரியம். ஆபிரகாம் தன் வீட்டிலே உள்ள எல்லாரையும் பார்க்கிலும் வயதிலே முதிர்ந்த எலியேசரை பெண் பார்க்கும்படியா என்ன பண்ணுகிறான்? அனுப்புகிறான். அவன் அங்க போய் ஜெபிக்கிறான். ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் என்னுடைய முதலாளிக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன்? வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதை நான் என்ன பண்ண வேணும்? நிறைவேற்ற வேண்டும். அதே போல என்ன வாக்கு கொடுத்தானோ அந்த காரியத்தை எலியேசர் என்ன பண்ணா? வேற ஏதாவது ஆலோசனை சொன்னான்? அம்மாவை பத்தி, ஐயா பத்தி, ஆகாரம் பத்தி ஒண்ணு. கர்த்தர் என் நிஜமான ஆசீர்வதித்திருக்கிறார். முடிந்தது. ஒரே வார்த்தை பாருங்க. உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவர்.
ஆமென். எல்லாரும் என்ன பண்ணணுங்க? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவரோடு உடன்படிக்கை செய்தவங்க. அந்த செய்ததான நம்மிடத்துல இனி இயேசு மாம்சத்துல இந்த பூமிக்கு என்ன பண்ண மாட்டாரு? வருகை அல்ல, வருகை நான் சொல்லவில்லை. மாம்சத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பதாய் இயேசு மாம்சத்திலே இந்த பூமியில வந்து கிராமமாய் பட்டணங்கள் தோறும் ஊழியத்தை என்ன பண்ணினாரு? ஊழியத்தை செய்தார். இப்போ அவர் போயிட்டார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? தன்னோடு உடன்படிக்கை பண்ணின நம்மை ஸ்தானாதிபதியாக நம்மிடத்துல நேத்தோ ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராகி சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? இது கடைசியா அவருடைய வாயிலே இருந்து வந்ததான கடைசி வார்த்தையா இருந்தாங்க. பாருங்க, நம்ம எல்லாரும் தெரிந்தவர்கள், வயதிலே கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க. யாராவது இறந்தா கடைசியா என்ன சொன்னாரு? கேட்கிறோமா இல்லையா? நம்ம கேட்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தைய எந்த கஷ்டப்பட்டால் என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறோம்? நிறைவேற்றுறோம். இன்னைக்கு நம்முடைய எஜமான் போயிருக்கிறாரு. கடைசியா என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு, நாம் அவருடைய இந்த பூமியில நாம் அவருடைய ஸ்தானாதிபதி. இந்த பூமியில நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கைதூக்கி சொல்லுங்களா பார்க்கலாம். நான் இயேசுவினுடைய ஸ்தானாதிபதி. ஆமென். உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. அவர் சொன்ன வார்த்தையை என்ன பண்ண வேண்டும்? இந்த வருடத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யுந்தாங்க. நீ யாராவது ஒருத்தருக்கு என்ன செய்ய? சுவிசேஷத்தை யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க. ஈச் ஒன் என்ன பண்ணுங்க? யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. அவருடைய பேரை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்காக செவியுங்க, அதுக்காக கண்ணீர் விடுங்க. பாருங்க, கோயம்புத்தூர்ல ஒரு சபை இருக்கு. ஒவ்வொருவரும் பேர் எழுதி வைக்கிறாங்க. ஒருத்தன் பேர இஸ்ராயேல் பாண்டிச்சேரி எழுதி வச்சிருப்பாரு. ஒருத்தர் போறாரு, நான் வரான்னு வச்சுங்க, ஆணியில இந்த ஊசியில ரத்தத்தை சொல்றான். அவன் சந்திக்கப்படணும். அவன் காசுல, பணத்துல, பெண்ணுல, பொருள்ல, எதுலையோ ஒன்று அவன் விழவணும். அவன் ஊழியத்துக்கு ஓடணும். அப்ப என்ன ஆகும்? இன்னைக்கு ஒரு விசுவாசியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன் விழுந்தானா சபை என்ன ஆகும்? அவன் சபைக்கா போறீங்க? அவங்க எதை கொடுக்குறாங்கன்னா ரத்தத்தை கொடுக்குறாங்க. நாம் ஏன் கண்ணீரை சிந்தக்கூடாது? யோசித்து பாருங்க. நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? யாரோ ஒரு ஆத்மாவுக்காக இந்த வருஷத்துல நான் எப்படியாவது ஒரு ஆத்மாவையாவது சம்பாதிக்க நான் பிரயாசப்படுறேன். ஜெபிங்க. அதுக்காக நீ ஜெபிக்க அந்த பேர் பரலோகத்துக்கு போகும். பரலோகத்துல அந்த சத்தம் கேட்கும். இந்த பேர் எதுக்கப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க? அவங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்திப்பார், அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார். அப்ப நாம ஏன் அதை செய்யக்கூடாது? உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. உன்னால முடியலையா? யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஊழியத்துக்காக ஜெபிங்க. ஏதோ ஒரு ஊழியத்தை நிறுத்தும்படியாக. நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஜெம்ஸ்ல அகஸ்டின் ஜெபக்குமார் ஊழியத்துல பீகார்ல ஒரு ஊழியக்காரன் வாசப்படியில கால வைக்கிறான். 7 விரல் கொண்ட ஒரு கை ஒரு அடி கொடுத்து கீழே விழுந்துட்டான், உள்ள விழுந்துட்டான்.
அடுத்த ஒரு சில நிமிஷத்துல அந்த வாசப்படியில ஒரு பாம்பு அடிக்குது. அவன் அங்கிருந்து திருச்சிக்கு தன் அனுப்பினவங்களுக்கு லெட்டர் எழுதி போட்டான். அந்த குறிப்பிட்ட நேரத்துல 7 பேர் திருச்சியில ஜெபிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் செய்கிற ஜெபம் யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பிரயோஜனப்படுங்க. நிறைய பேர் நீங்க பெரிய காரியத்தை செய்யணுங்கிறது இல்லைங்க. மோசே இருந்தார், வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறான். ஒரு முச்செடி கிட்ட வந்தான். முச்செடிக்கு முன்னால மோசே யாரு? மோசே யாரு? ஆடு மேய்க்கிறான். அவங்க லா படிச்சவனா தெரியும். அதுக்கு ஒண்ணு இல்லை. முச்செடி ஆடு மேய்க்கிறவனை இழுத்து, ஆடு மேய்க்கிறவன் 6 லட்சத்தை எடுத்தான். ஆமென். நம்ம கூட்டிட்டு வர்ற ஆத்மா அற்பமா இருக்கலாம், ஆனா அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை. வேதத்துல 3 இடங்களில அத்தி மரம் இருக்கிறது, விசேஷமான இடத்துல. ஒரு இடம் இயேசு அங்க வந்தாரு. சகேயுவே, அது என்ன மரம்? என்ன அத்தி மரம்? காட்டு அத்தி மரம், முள்ளுகள் உள்ள. இதே இயேசு ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரு. இலைகள் இருக்கு, கிளைகள் இருக்கு, ஆனா அதை என்ன பண்ணாரு? கனி இல்ல. அத சபித்தாரா இல்லையா? இந்த மரத்தை சபிச்சாரா? அப்ப இந்த மரம் 2000 வருஷமா இன்னும் உயிரோட இருக்கு. 2000 வருஷமா எங்க இருக்குது? நம்ம மத்தியில் இருக்குது, சாட்சிக்காக இருக்குது. ஆமென். ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு மனுஷனை இயேசு காட்டுச்சு. சுவிசேஷம் சொல்லல, இவர் தான் இயேசு. நல்லா பாரு, அவரை ரட்சிக்கப்பட்டானா? இயேசு கிறிஸ்துவ தன் வாழ்க்கையில ஒரே முறைதான் பார்த்தார். ஊருக்குள்ள போய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு வந்தா? நம்ம ஏன் செய்யக்கூடாது? முதல் காரியம், உறைந்த மழையை கர்த்தர் நமக்காக பெய்ய பண்ணுகிறார், கட்டளையிடுகிறார். இந்த உறைந்த மழை என்ன செய்கிறது? முதல் காரியம், நம்முடைய பாவத்தை முற்றிலுமாய் கழுவுகிறது. ஆமென், ஆமென். தேவன் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணுகிறவர்? பாவத்தை என்ன பண்ணுகிறவர்? கர்த்தர் உன்னுடைய பாவத்தை கழுவுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், கர்த்தர் உன்னுடைய பாரத்தை தான் வாங்கிக் கொள்கிறவர். மூன்றாவது காரியம், கர்த்தர் உன்னை வெண்மையாக்குகிறவர். நாலாவது காரியம், கர்த்தர் உன்னை ஸ்தானாதிபதியாய் மாற்றுகிறார். ஆமென். இது உறைந்த மலை. இன்னொரு காரியத்தை உறைந்த மலையோடு நான் முடிக்கிறேன். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். தானியேல் 7:9. தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும். சரிங்க, உறைந்த மலையை போல வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர். நாம் வேதத்தில் இந்த காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, படிக்கல, அது நமக்கு தெரியல. இங்கு அவரை பற்றி என்ன சொல்லுகிறது? உறைந்த மலை வஸ்திரத்தை தரித்திருக்கிறாரு. யார் அவர்? யார் அவர்? இல்ல அதுலயே தான் போட்டுருக்கு, வாசிங்க. அவருடைய சிரசின் மைய வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. இல்லைங்க, மறுபடியும் ஆரம்பத்தில் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர். நீண்ட ஆயுசு உள்ளவர். ஆமென். நீண்ட ஆயுசு உள்ளவர். இந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணுகிறது இல்லை, ஜெபத்திலே சொல்லி பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. உன்னுடைய பலவீனத்திலே நீ செய்ய வேண்டிய காரியம், நீ ஜெபிக்கிற ஆண்டவர்
எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்டவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். ஆமென். நான் என் பையில உப்பு வச்சுட்டு இருந்தேன். உப்பு லோ பிபி வந்தா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை படிச்ச ஒரு பாடு எப்பா நான் ஜெபிக்கிற ஆண்டவர் யாரு? நீண்ட ஆயுசு உள்ளவர். அப்ப கர்த்தர் உனக்கு பாதி ஆயுசு என்ன பண்ண மாட்டாரு. இந்த வருடம் கர்த்தர் நமக்கு ஆயுச கூட்டி கொடுக்கிறவர். பெரியவங்க எல்லாம் சொல்லுங்களா, வயசானவங்க எல்லாம் சொல்லுங்களா பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு ஆயுச என்ன பண்ணுகிறவர். இதான் ஆசீர்வாதமான மலை. ஆமென். பாருங்க, ஒரு 9 மணி சுமார் இருக்கு. சிஸ்டர் கூட அந்த போனை கொடுத்து இந்த பாரு பேசுறாங்க அமெரிக்காவில். கேட்டா டாடி சோபியோட படித்த ஒரு பிள்ளை, எங்களுக்கு மிகவும் பழக்கமான ஒரு பொண்ணு, 3 வயசுல ஒரு குழந்தை, 3 வயசுல ஒரே ஒரு குழந்தை, ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இந்த வயசுல அந்த பெண்ணு என்ன ஆயிட்டா, நாம் ஆராதிக்கிற தேவன், நீ ஜெபிக்கிற தேவன். அம்மா அஸ்லம்மா, கர்த்தர் எப்பேற்பட்டவர். இந்த பெரிய எல்லாருக்கும் சொல்றேன், நீ ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீ எப்பேற்பட்டவர், நீண்ட ஆயுசு உள்ளவர். அப்பா நான் ஆராதிக்கிற தேவன் நீண்ட ஆயுசு உள்ளவர். அப்ப எனக்கு என்ன கொடுப்பாரு? நீண்ட ஆயுச. செத்தா போதும், செத்தா பரவாயில்ல. இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாள் என்ன பண்ண வேண்டாம், நீ சொல்லவும் வேண்டாம், உன் மனசுல நினைக்கவும் வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும், ஆனா உனக்கு ஆயுச கர்த்தர் இந்த வருடம் கூட்டி கொடுப்பார். ஆமென். இதுக்கு தாங்க உறைந்த மழை. கர்த்தர் ஆசீர்வாதமான மழை பெய்யும். முதல் மழை என்ன மழை? உறைந்த மழை. இரண்டாவது மழை யாத்திராகமம் 9:19. யாத்திராகமம் 9:19. இப்பொழுதே ஆளடைப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும். பாருங்க, கல்மழை. இரண்டாவது மழை என்ன மழை? இந்த கல்மழை பெய்யும். வீட்டிலே இருந்தா அவன் என்ன ஆயிடுவானா? இது 7வது வாத. வீட்டிலே இருந்தா தப்பிச்சுக்குவான். வெளியிலே போனா செத்துரும். அவ்வளவுதான். பாருங்க, இதுல ஆண்டவர் சொல்றாரு, 20வது வசனத்துல இருக்கு, பார்வோனுடைய ஊழியக்காரனா இருந்தாலும் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுறானோ அவன் பாதுகாக்கப்படுவான். வித்தியாசமே இல்லை. பார்வோனுடைய ஊழியக்காரனும் அவனா இருந்தாலும் எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ளே இருந்தா. வீட்டுக்குள்ளே இருந்தா அவன் என்னவா? வீடு வீடு. அந்த வீடு தேவனுடைய சபை. அந்த வீடு தேவனுடைய சபை. தேவனுடைய சபைன்னா என்ன? நீ என்ன ஆராதிக்கிறாயோ அதுதான் கர்த்தருடைய வீடு. நீ ஆராதிக்கிற இடம் கர்த்தருடைய வீடு. உள்ள இருந்தா நீ என்ன ஆகும்? ஆராதனையில உள்ள இருந்தா, ஆராதனை விட்டு போனா மாட்டிக்க. இந்த வருஷம் ஆராதனைய ஒரு நாளும் நீ தப்ப விடாத. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைய மதிக்காதவன், வெளியில போறவன், அவன் மேல என்ன விழுமா? உங்களுக்கு என்ன கஷ்டமும் வரலாம். நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருடைய சபை ஆராதனைய ஒரு நாள் என்ன பண்ண வேண்டாம். சசியோட வீட்டுக்காரர் இறந்துட்டார். வேலைக்கு போனா கூட இங்க வந்து என்ன பண்ணிட்டு போவான்? ஜெபம் பண்ணிட்டு அவன் ரசிக்கப்படல, தண்ணி போடுறவன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையானா
வேலைக்கு போறவங்க கூட நீ வந்து என்ன பண்ணிட்டு போனா, இன்னைக்கு ஆராதனை என்கிறது தேவன் நமக்கும் அவருக்கும் இடையில இருக்கிறதான அடையாளமா கொடுத்திருக்கிறார். என் ஓய்வு நாளை அவர்களுக்கு அடையாளமா கொடுத்திருக்கிறேன். நீ ஆராதனையை விட்டுட்டீன்னா எதையை விட்டுட்டான்னு அர்த்தம்? அடையாளத்தை. இரண்டாவது மழை என்ன மழையா? கல்மழை பெய்யும். எதுக்கு? எல்லாரும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடணும்? வர வேணும். இரண்டாவது காரியம், ஏசாயா 32:19. ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும். காடு அழிய கல்மழை பெய்யும். காடு அழிய கண்மழை பெய்யும். காடு வேற, வயல் வேற. காடு வேற சிஸ்டர், வயல் என்கிறது காடுங்கிறது இஷ்டத்துக்கு அதாவது விளைஞ்சிருக்கிறது. அப்ப பாருங்க, கல்மழை பெஞ்சா எது அழியுமா? எது அழிஞ்சு போகும்? காடு அழிஞ்சு போகும். நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத காரியம் வளர்ந்துருக்குது. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லையோ அதுதான் என்ன செய்யுது? வளருது. இந்த வருஷம் கல்மழை பெய்யும். உன் வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கஷ்டம், நீ அதுக்கு உனக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா நீ ஏதோ ஒரு காரியத்துல கஷ்டப்படலாம். அதை கர்த்தர் இந்த வருடத்திலே கண்மழை பெய்ஞ்சு அழிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கண்மழை இருக்கு, கல்மழை இருக்கு. உன் வாழ்க்கையில உனக்கு தேவையில்லாத காரியத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைங்க, ஏதாவது ஒரு கஷ்டம், சம்பந்தமே இல்லாம துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அதை இந்த வருடம் கர்த்தர் எடுத்து போடுவாங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த வேதனை, இந்த அவமானம், இந்த கஷ்டம் எனக்கு தேவையில்லைப்பா, ஆனா அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த வருடம் கல்மழை பெய்யுங்க. எதுக்கு? உன்னை அழிக்கிறதுக்கு இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாம நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற பாருங்க துன்பத்தை, கஷ்டத்தை, நஷ்டத்தை அனுபவிக்கிற, அவமானத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, நீ ஒவ்வொரு நாளும் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீல்ல, அதைய உன் வாழ்க்கை என்கிற வயலில், காட்டுல இருக்கிற அந்த துன்பத்தை கல்மழை அழித்து போடுங்க. ஆமென். அப்பா, உன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல இருக்கிற துன்பத்தை இந்த கல்மழை அழிச்சு போடட்டும். அப்பா, கனகா சிஸ்டருக்கு வீட்டில் இருக்கிறதான துன்பத்தை இந்த வருடம் எடுத்து போடுங்கப்பா. செல்வி சிஸ்டர் படுகிற அவமானத்தை எடுத்து போடுங்கப்பா. டாக்டர் அம்மா படுகிற விடுகிற கண்ணீரை அந்த ஒரே ஸ்தோத்திரம், வேதனையை மாற்றி போடுங்கப்பா. ஸ்தோத்திரம். கல்பனாவுடைய காலில் இருக்கிற வேதனையை இந்த வருடத்துல நீர் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எடுத்து போடுங்கப்பா. ரஞ்சிதமாக்கா ஸ்தோத்திரம், நல்ல ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுக்கத்தக்கதா பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே அருமையான சகோதரன் பாபுக்காய் ஸ்தோத்திரம், அவருக்கு நல்ல சுகபலனை தாரும். அலக்களிக்கிற காரியத்தை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா கல்மழையை பெய்து இந்த வேளையில நீர் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடம் தேவன் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் படுகிற எல்லா வேதனைகளும் மாறி போகட்டும். ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. காடு அழிய கல்மழை பெய்யும். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்து இன்னொரு காரியம், ஏசாயா 28:17.
நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை பொய் என்கிற அடைக்கலம். பாருங்க, அடைக்கலம்னா என்னங்க? ஏதோ ஒரு இடம் நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் என்று சொல்லி போகிறோமே, ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஒரு ஆறுதல் தரும் என்று போகிறோமே, ஏதோ ஒரு இடம் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி போகிறோமே, அது உண்மையானது அல்ல. கர்த்தர் ஒருவரே உனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு நீ எங்க போனாலும் அது பொய்யான ஒரு அடைக்கலம். அதைய கல்மலை என்ன பண்ணி போடுமா? அழித்து போடும். ஆமென். உறைந்த மலை வெண்மையாக்கும், உறைந்த மலை லகுவாக்கும், உறைந்த மலை தாழ்மையை கொடுக்கும். கல்மலை நம்முடைய ஜீவியத்தில் வேண்டாத காரியங்களை எடுத்து போடும். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக பெருமலை. மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 25 வசனம். அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ அவனை கல்மனை மேலே கட்டின வீடு. என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேலே ஆச்சுங்களா? வார்த்தை ஒண்ணுதான், கேட்ட நபர் வித்தியாசம், அவனுடைய வாழ்க்கை வித்தியாசம். இப்பொழுது என்ன மழை பெய்யுது? பெருமழை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மழை பெய்யுது சிஸ்டர்? இந்த பெருமழை அந்த வீட்டின் மேலே. இது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த பெருமழை பெய்யும் போது நம்ம எங்க இருப்போம்? பெருமழை பெய்யும் போது நம்ம எங்க இருப்போம்? ஆமென். இந்த மழை பெய்யும் போது நீங்க ஒரு ஜெபத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த மழை பெய்யும் போது நாம் தீங்கு நாளுக்கு முன்னே நீதிமான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மத்திய வானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. யாரு? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் நீதிமான். அவன் என்ன பண்ணப்படுவான்? நீதி பேரு இந்த உலகத்துல வீட்டை கட்டிட்டு இருப்பான். இந்த உலகத்துல வீடு கட்டி அவன் மேல மழை என்னாகும்? ஊரை அடிச்சு உடையில போட்டாங்கிறான். எத்தனையோ கோடியை எடுத்துட்டு லண்டன் போயிட்டான். இப்போ ஒரு வீடு கட்டுறாரு. 27 மாடி உயரத்துக்கு பில்லர், அதுக்கு மேல வீடு 27. ஏங்க அந்த வீட்டுக்கு எவனால போக முடியுமா? 27 மாடி உயரத்துக்கு பில்லர், அதுக்கு மேலதான் வீடு கட்டலாம். அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. பெங்களூர்ல நடக்குது. அப்ப பாருங்க, நியாய தீர்ப்பு ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் வரும். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ சூளையை போல எரிகிற நாள் இந்த பூமிக்கு வரும். நம்மை தேவன் அதற்கு முன்பதாக எடுத்துக்கொண்டு போகிறோம். நாம் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பி பிழைக்க போகிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த வருடம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். நம்முடைய பாவத்தை கழுவுவார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமத்தை கழுவுவார். நம்முடைய பாரத்தை அவர் வாங்கி கொள்வார். உன்னுடைய பாரம் எதுவா இருந்தாலும் அதை அவர் என்ன பண்ணுவார்? அவர் வாங்கி கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவருடைய சுமை லகுவானதை நமக்கு தருவார்.
இதுதாங்க ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த வருடம் நீண்ட ஆயுசு உள்ளவர் யாரு? ஆண்டவர். அவரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆகினால கர்த்தர் நமக்கு நல்ல ஆயுச கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு பலவீன வருகிற பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நான் இப்ப யாரை நோக்கி ஜெபிச்சிட்டு இருக்கிறேன்? நீண்ட ஆயுசு உள்ளவரை. அதனால பிசாசு என்னுடைய ஆயுசை எடுக்கவே முடியாது. நீ போப்பா, நீ போ. ஆனா அவனுடைய ஜீவன் மட்டும் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? என் கையில இருக்குது. பாருங்க, அப்ப நமக்கு ஆயுசு யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கையில இருக்குது. அவர் எப்பேற்பட்டவர்? நீண்ட ஆயுசு. உனக்கு ஹார்ட் ப்ராப்ளமா எந்த ப்ராப்ளமா இருக்கட்டும், ஏது இருந்தாலும் உன்னை கர்த்தர் உனக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிறார். உறைந்த மலை. ரெண்டாவது, கல்மலையே பெய்ய பண்ணுகிறார். கல்மலை காட்ட என்ன பண்ணுமா? தேவையில்லாத காரியங்களை உன்னிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. பெருமழை பெய்யும், அது நியாய தீர்ப்பு உலகத்துக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாரும் ஜெபிக்கலாமா?